எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது காலம், கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல திருச்சபைகள் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்பவும் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாட்கள் தான் இது. இன்னைக்கு இந்த எசபேல் யாருன்னா ஆகாப்பனுடைய மனைவி. நீங்க ராஜாக்கள் புஸ்தகத்துல படிக்கலாம். அங்க பாருங்க, ஆகாப்போட இருந்து பாருங்க, உங்களுக்கு 1 ராஜாக்கள் 17:1 நீங்க பாத்தீங்கன்னா அந்த எசபேல் வர்றா. பாருங்க, அந்த எசபேல் என்ன செய்யறாள் அப்படின்னா, தேவனுடைய பாருங்க ஜனங்களை வஞ்சிக்கிறது மாத்திரம் அல்ல, அவள் பாருங்க பாகாலுக்கு அவள் தான் தாயா செயல்படுறா. அவள் அன்னைக்கு முறியடிக்கப்படுறாள். பாருங்க, எலியா மூலமாய் சொல்லப்பட்டது யெகூ மூலமாய் நிறைவேறுது. இன்னைக்கு இந்த எசபேலின் ஆவிகள் தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு பாருங்க திருச்சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கிற ஆவி. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு உங்களை நீங்களே இச்சிக்கிறீங்க பாத்தீங்களா, அது ஒரு எசபேலின் ஆவி. உங்க அழகை நீங்களே தனிய கண்ணாடியில ரசிக்கிறீங்களா பாத்தீங்களா, அது ஒரு எசபேலின் ஆவி. அது போல தவறான உறவுகளுக்குள்ள கொண்டு போறது வேசித்தனத்தின் ஆவி, அதுக்கும் எசபேல் தான். அதுபோல இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் நீங்க, தேவனை அறிந்த பிள்ளைகள் நீங்க, இன்னைக்கு சபைக்குள்ள லவ், எப்படி தேவன் தங்குற வாசஸ்தலம், அவருடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபைக்குள்ள இன்னைக்கு லவ். அதுவும் லவ் பண்றது யார் அப்படின்னா, இன்னைக்கு அந்த துணிகரமான பாவத்தை செய்கிறது யாருன்னா தேவனை அறிந்த பிள்ளை. இன்னைக்கு அதுல ஒர்ஷிப்ல கூட இருப்பீங்க, அது போல இன்னைக்கு பிரசங்கம் பண்றதா இருப்பீங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்களும் அவளால வஞ்சிக்கப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு அது பாவமாவே தெரியாது. பாருங்க, இன்னைக்கு அவள் வேசித்தனம் பண்ண வைக்கிறாள் ஊழியக்காரர்களை. இது காலம், கடைசி காலம். இன்னைக்கு திருச்சபைகள் இன்னைக்கு பாவத்துல மாத்திரமல்ல, தேவ மகிமை அற்றதாகி இன்னைக்கு எசபேலின் ஆவிகளால வஞ்சிக்குது. இன்னும் ஒரு படி மேல போனா, இன்னைக்கு ஊழியத்தை நடத்துறதே சில திருச்சபைகள்ல எசபேலின் ஆவிதான். ஏன்னா ஊழியக்காரரே இன்னைக்கு எப்படித்தான் இருக்கிறாங்க, அந்த பாவத்துல சிக்கி வெளியில வர முடியல. இன்னைக்கு பெண்களின் இச்சை, ஆண்களின் இச்சை, இன்னைக்கு சபைகள்ல ஆராதனையில தேவ மகிமை அல்ல. பாருங்க, அது வெளியில போயிருச்சு. இன்னைக்கு ஜனங்களை பிரியப்படுத்த, ஏன் இன்னைக்கு சினிமா பிளாட்பாரத்துல இருந்து சிங்கர்கள்லாம் வந்து இன்னைக்கு சபைக்குள்ள வர்றாங்க அப்படின்னா, எசபேலின் ஆவி உள்ள வந்துருச்சு. அவள் என்ன செய்யணுமா பாருங்க, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, எசபேல் என்னும் இஸ்திரியானவள் 2:20 சொல்றார் பாருங்க, என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ என்ன செய்யறியா, அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவர்களுக்கு போதித்துனா எசபேல் வந்து போதிக்கிறது இல்ல, அந்த ஆவி இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமாய் செயல்பட்டு ஜனங்களை வஞ்சிக்க வைக்குது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வாலிப தங்கச்சி, இன்னைக்கு ஆவிக்குரிய பாருங்க பிள்ளைகள், அது போல ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் ஏன் பரிசுத்தமா வாழ முடியல? பாவத்தை குறித்த கண்டிப்பு எந்த சபையில இல்லையோ, பாவத்தை குறித்ததான பாருங்க பயம் யாருக்குள்ள இல்லையோ, அவங்க எசபேல் என்ற ஆவிகளால வஞ்சிக்கப்படுறாங்க. அவள் பாருங்க, அவள் உள்ள வந்தா என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குன்னா, சுகபோகம் இருக்கும், பரிசுத்தம் இருக்காது. துன்மார்க்கன புறஜாதிகளுக்கு கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா எசபேல் ஆவி வந்து அவங்க எல்லாம் சரிசமமாக்கிடுவாங்க. இன்னைக்கு சபைகளை கட்சி கூடங்கள் ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு சபையை பார்த்தா ஆரம்ப நாட்கள்ல ஒரு துன்மார்க்கம், அது தேவன் தங்குற வாசஸ்தலம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தா சபையில தான் அரசியல் கட்சிகளே நடக்குது. அது போல இன்னைக்கு நாங்க புறஜாதிகள் இழுக்கிறோம்னு சொல்லி இவங்க எசபேலால வஞ்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னா, தேவனை துக்கப்படுத்துற காரியமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு பாருங்க, வெளிப்படுத்தலுக்கு எழுதின சுவிசேஷம் பாருங்க, அதே அதிகாரத்துல 18வது அதிகாரத்துல பாருங்க 4வது வசனம் சொல்லுது, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல், யார் எசபேலுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். இன்னைக்கு தயவு செய்து அப்படிப்பட்ட சிந்தையை விட்டு வெளியில வாங்க, போராடுங்க. இங்க நிறைய சபைகள்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஜெபங்கள் இன்னைக்கு இல்ல. சில சபைகள் மட்டும்தான் ஆவியானவரால நடத்தப்படுது, அது ரொம்ப குறைவு. ஆனா இன்னைக்கு எசபேலால நடத்தப்படுறது. இன்னைக்கு அவள் ஊழியக்காரங்களை வஞ்சித்து, இன்னைக்கு இளம் ஊழியர்களை மாத்திரமல்ல, அவள் பெண்கள் ரூபத்துல அவள் எப்படி வேணாலும் நம்மளை விழுத்த அவள் வகை தேடி இன்னைக்கு விழுத்தியும் வைத்திருக்கிறார். ஆனா நம்ம விழுந்தது நமக்கு தெரியாது. பாருங்க, சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது கூட உங்களுக்கு அது சில டைம்ல எரிச்சல்கள், கோபங்கள் வருதுன்னா நீங்க அந்த ஆவியில கட்டப்பட்டிருக்கிறீங்க. வெளியே வாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் எல்லாவற்றையும் குறித்து அன்பு, கண்டிப்பு பாருங்க எல்லாமே இருக்கும். ஆனா எசபேலுடைய வந்து களியாட்டங்கள் நிறைந்ததா இருக்கும். இன்னைக்கு ஒரு காலத்துல நல்லா பயன்பட்டவங்க தான், ஆனா போக போக எப்படி இருக்கிறாங்க, எந்த ஆவியினால வஞ்சிக்கப்படுறாங்க, அவங்களை இயக்குறது எந்த ஆவி? தயவு செய்து நிதானிங்க. ஆவிக்குரியவன் சகலத்தை நிதானிக்கணும். ஆவிக்குரிய திருச்சபைகள் இதை பார்த்துட்டு இருக்கிற மூத்த பாருங்க
தாய் தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார்கள் வஞ்சிக்கப்படாதீங்க. உங்க மந்தைகளை அவளுடைய ஆவிகளுக்கு விட்டு கொடுத்து சிதறடிக்க விடாதீங்க. வாலிப தங்கச்சி ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப கவனம், ரொம்ப பரிசுத்தமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர். நீங்க அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு விலகி வாங்க. தேவனுக்காக உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவனோட இருக்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.